ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரியல் சிங்கப்பெண். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. சிறுதானிய உணவுகள் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்குமே எந்த மாதிரி கொடுக்கலாம், யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான சிறுதானியத்தில் உணவு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சந்திக்கக்கூடிய நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ யார் யாருக்கு என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கலாம் அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேப்பை பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஈவன் நம்ம 6 மந்த்லேருந்தே பேபிஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த கேப்பை மாவில் கூழ் செஞ்சு கொடுப்போம் இல்லையா. ஸோ 2-3 வயசு வரைக்கும் அந்த கேப்பையை நீங்கள் குழந்தைகளுக்கு பயன்படுத்தும் போது கொள்ளு கொள்ளுன்னு வருவாங்க, நல்ல உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் எலும்பு நல்ல உறுதியாக இருக்குங்க. ஸோ கேப்பையை குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்பு. வெயிலில் வேலை செய்பவர்களுக்கு மிகவும் ஏற்ற உணவு இந்த கம்புங்க. கம்பில் பார்த்திங்கன்னா கூழ் செஞ்சு குடிப்பாங்க. அந்த காலத்து ஆளுகளாம் பார்த்திங்கன்னா கம்மங்கூழே சாப்பிட்டே வெயில் வேலையெல்லாம் செய்வாங்க இல்லையா. ஸோ அதனால் வெயிலில் வேலை செஞ்சீங்க அப்படின்னா கம்பு யூஸ் பண்ணுங்கள். குதிரைவாலி சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த தானியம். சர்க்கரை அதிகமாக இருக்குது, கண்ட்ரோலுக்கே எனக்கு வர மாட்டேங்குது, நானும் வரகு அது இதுன்னு ஏதேதோ சாப்பிட்டேங்க, அப்புறமும் கண்ட்ரோல் ஆகலைன்னா குதிரைவாலி ரொம்ப எஃபெக்டிவானதுங்க. அதுவும் இல்லாமல் இந்த சர்க்கரையை குணப்படுத்தக்கூடியது. சர்க்கரையினால் வரக்கூடிய புண்ணு அடிக்கடி மாற்றி உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல புண்ணு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த புண்ணு தீராமல் இருக்குது, எனக்கு சர்க்கரை ரொம்ப ஹெவி ஆகிட்டே போகுது அப்படின்னா நீங்கள் குதிரைவாலி யூஸ் பண்ணலாங்க. நார்மலாகவே சாப்பாடு நீங்கள் செஞ்சு சாப்பிட்ற மாதிரியே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு திணை அப்படி எதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது பார்த்திங்கன்னா, இதயத்தை பலப்படுத்தும். இது பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லை, யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். திணை மாவு செஞ்சு நம்ம பார்த்திங்கன்னா அதை திணையில் மாவு செஞ்சு களி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், கூழ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். எப்படி எந்த டைப்ஸில் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த டைப்ஸை சாப்பிட்லாம். இதயத்தை இது பலப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து இதயம் படப்படப்படன்னு துடிக்கிறது, அதுவும் இல்லாமல் ஒரு சில நேரம் இதயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடியில் வலிக்கிற மாதிரியெல்லாம் ஃபீல் ஆகும் ஒரு சிலருக்கு. அப்புறம் மேக்ஸிமம் இந்த டிரைவர்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி நெஞ்செரிச்சல் வருதுன்னுவாங்க. அந்த இதயத்துக்கிட்ட ஹார்ட் கிட்ட கொஞ்சம் பெயின் இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அடிக்கடி நீங்கள் திணை உங்களோட உணவில் சேர்த்துக்கிட்டு வரும்போது இதயத்தை அது நல்லாவே உங்களுக்கு பலப்படுத்தும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோளம் பார்த்திங்கன்னா இந்த மாரடைப்பு, முக்கியமாக சொன்னால் ஹார்ட் அட்டாக்கு, இளம் வயசில் ஒரு 20 வயசு கூட ஆகலை, ஆனால் ஹார்ட் அட்டாக் அப்படின்னா இந்த மாரடைப்பு இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் துரித உணவுகளாக இருக்கட்டும், செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்குது மாரடைப்பு வர்றதுக்கு. நிறைய ரீசன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்றது பெரிய ஆளுக்கு தான் வரணும், 40 வயசுக்கு மேலே வரணுன்றதெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் இல்லை, யாருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னே சொல்ல முடியல, சின்ன பிள்ளைங்களுக்கு கூட வருது. ஸோ சோளம் அதிக அளவில் சேர்க்கும் போது மாரடைப்பு வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சோள மாவு, சோளக்கூழு கூட செஞ்சு சாப்பிட்லாம். சோளம் நீங்கள் வேக வச்சு பெரட்டி சாப்பிடுவாங்க ஒரு சில ஏரியாக்கள்லாம். ஸோ அந்த மாதிரி சோளத்தை சாப்பிட்லாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப காமனான விஷயம் என்ன தெரியுமா? மலச்சிக்கல். அதாவது நம்மளால் மோஷனே போக முடியாதுங்க. சின்ன பிள்ளைக்கு இருக்கிற அதே ப்ராப்ளம்ஸ் ரொம்ப வயசானவங்களுக்கு வரும். அந்த மீடியமாக இருக்கிறவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க, எப்படியோ அவங்க அதை சரி பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் குழந்தைங்க நம்மக்கிட்ட சொல்ல தெரியாது. சின்ன குழந்தைங்களுக்குலாம் 2 வயசு 3 வயசு பிள்ளைங்களுக்குலாம் தெரியாது. அதே மாதிரி ரொம்ப வயசாகிட்டாலும் அவங்களும் குழந்தை தானே. ஸோ இந்த விஷயத்தில் ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ இவங்களுக்கு சாமை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரும்போது மலச்சிக்கலை நீக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பெண்களுக்கு இருக்கக்கூடிய காமனான விஷயம். பெண்களுக்கு என்ன இருக்கும் காமனான விஷயம் அப்படின்னாலே சின்ன வயசுனால் நம்ம ஏஜ் அட்டன் பண்ண பிறந்தே பெண்களுக்கு கல்யாணம் ஒரு குழந்தை வரப்போகுது, இல்லை அதுக்கடுத்து குழந்தை பிறந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறமும் கூட இருக்கக்கூடிய ஒரு தீராத பிரச்சனை ஒழுங்கற்ற மாதவிடாய், அதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 28-32 நாட்களுக்குள்ளே, அதாவது 25க்கு மேலே 30 நாட்களுக்குள்ளே அந்த சைக்கிளில் நமக்கு கரெக்டாக வந்துடணும். ஸோ அந்த சைக்கிள் அப்படிங்கிறது கொஞ்சம் 1 மாதம் 2 மாதம் சொதப்பும் போது அடிக்கடி அது என்னாகும், நமக்கு ஒரு கன்ஃபியூஷன்லேயே போயிட்டுருக்கும். எந்த டேட்டுன்றதே நம்ம மறக்கிற லெவலுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இது கல்யாணத்துக்கு முன்னாடியை விட கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளுடைய குழந்தை பிறப்பை ரொம்பவே தாமதப்படுத்தும். சரிங்களா? கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வரகு அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது.
வரகை வந்து நீங்கள் வரகரிசி நார்மலாக சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ற மாதிரியே வரகுல சாப்பாடு செஞ்சு நீங்கள் நார்மலாக குழம்பு ஊற்றி சாப்பிட்றீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ வரகுல வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு அதிகமாக சத்து இருக்குது. ஈவன் நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் கூட வரகரிசி சாப்பிடுவாங்க. பட் ஆனால் இது வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்குமே ஒரு மிகச்சிறந்த மருந்து மாதிரி தாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வரகுல சமைச்சு அடிக்கடி வீக்லி ட்வைஸ் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வாங்க, உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 சிறுதானியங்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம், யார் யாருக்கு என்னென்ன சமைக்கணும் அப்படின்றது. ஸோ நீங்கள் அது மாதிரி சமைச்சு நீங்கள் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கான வீடியோ இனிமேல் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு நான் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.